அதிமுகவுடன் பேசிக்கொண்டே திமுகவுக்கும் கூட்டணி தூது அனுப்பியது தேமுதிக. இடமில்லை என திமுக நிராகரித்த நிலையில் அதிமுகவும் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது தேமுதிக. காலை முதல் நள்ளிரவு வரை தேமுதிகவை முன்வைத்து நடந்த அரசியல் நகர்வுகளை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் வரை நாள்தோறும் கூறி வந்த போதும் நேற்று பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருந்த அதிமுக கூட்டணி தலைவர்களின் பொதுக்கூட்டத்திற்குள் கூட்டணி முடிவாகுமா என்பது புரியாத புதிராகவே இருந்தது. நேற்று காலை சாலி கிராமத்தில் உள்ள வீட்டில் இருந்து கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்திற்கு சென்ற விஜயகாந்த் வழக்கம்போல் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கூட்டணி தொடர்பான கருத்துக்களை கேட்டறிந்தார். அதே நேரம் கிளாம்பாக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் மற்ற கூட்டணி தலைவர்களின் கட் அவுட் இடம்பெற்றிருந்த நிலையில் ஒரு இடத்தில் மட்டும் வெறுமனே சாரம் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. இதனால் கூட்டணி உறுதி செய்த பிறகு அந்த இடத்தில் விஜயகாந்த் கட் அவுட் வைக்கப்படும் என கூறப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்ட புகைப்படங்களில் விஜயகாந்தின் படம் இடம்பெற்றது. இதனால் கூட்டணி உறுதியானது என தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். இந்த நிலையில் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு நிர்வாகிகளான அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி ஆகியோர் விமான நிலையம் அருகே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தங்கியிருந்த ஓட்டலுக்கு விரைந்தனர். அடுத்த சில நிமிடங்களிலேயே தேமுதிகவின் துணை செயலாளர் LK சுதீஷ் தலைமையிலான குழுவும் ஓட்டலுக்கு சென்றது. அங்கு நடந்த பேச்சுவார்த்தையிலும் தேமுதிக பிடிவாதமாக இருந்ததால் இழுபறி நீடித்துக் கொண்டே போனது. அதே நேரம் சற்றும் எதிர்பாராத வகையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டிற்கு தேமுதிக நிர்வாகிகள் முருகேசன், இளங்கோவன் சென்றனர். ஒரே நேரத்தில் அதிமுகவிடமும் திமுகவிடமும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. துரைமுருகனோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின் வெளியே வந்த தேமுதிக நிர்வாகிகள் கூட்டணி பற்றி பேசவில்லை என மறுத்தனர். ஆனால் LK சுதீஷ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் அதிமுக கூட்டணியை விட்டுவிட்டு திமுக அணிக்கு வர விரும்புவதாக கூறியதாகவும் துரைமுருகன் கூறினார். விஜயகாந்தனுடைய மைத்துனர் சுதீர் என்பவர் தொலைபேசியில் என்னோடு பேசினார். என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன். நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி உங்களோடு வர விருப்பப்படுகிறோம், எங்களுக்கு நீங்கள் சீட்டு தர வேண்டும் என்று கேட்டார். எங்கள் தலைவர் ஊரில் இல்லை, ரெண்டாவது சீட்டு கொடுப்பதற்கு எங்களிடத்தில் சீட்டு இல்லை, எல்லோருக்கும் கொடுத்து விட்டோம். ஆக நீங்கள் எங்களிடத்தில் வருவதாக முதல் சொன்னீர்கள், அங்கே போகிறீர்கள், அப்படி இப்படி பேசிக்கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டேன். அதே நேரம் ஓட்டலில் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த LK சுதீஷ் துரைமுருகனுடன் பேசியதை ஒப்புக்கொண்டார். ஆனால் என்ன பேசினார் என கூறவில்லை. மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கான திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, அமாவாசையின் காரணமா இன்னைக்கு காலையில் வர முடியலன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு பிற்பகல்ல தான் துரைமுருகனுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் திமுக கூட்டணிக்கு நாங்கள் வர இருக்கிறோம், அதிமுக செல்ல விருப்பமில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அந்த துரைமுருகனோட பேசியது உண்மையதான். அந்த கூட்டணி பேசும் பொழுது நாங்கள் பேசியது உண்மையதான். தேமுதிகவின் கோரிக்கை தொடர்பாக செல்போனில் ஸ்டாலினை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் தூக்கத்தில் இருந்ததால் பேசவில்லை என்றும் துரைமுருகன் கூறினார். அவர் ஃபோன் பண்ண, அவர் இந்த லைன் சரியாக கிடைக்கல, எனக்கு இதுக்கு அப்பால் பட்டு இருக்கிறான்னு இடையில் ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் அது இல்லை. அதனால் அவர் இப்போ ஃபோன் பண்ணேன், மறுபடியும் ஃபோன் பண்ணேன், தூங்குறானு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். இது ஒன்றும் பெரிய அவசியம் எழுப்ப வேண்டாம். தேமுதிக தனது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றுவதாகவும் துரைமுருகன் அதிருப்தி தெரிவித்தார். சார், அவங்க ADMK சேர்ந்து நேற்று OPS மற்றவங்கெல்லாம் போய் துண்டெல்லாம் போட்டு ரகலை பண்ணி ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், போட்டாங்க ஸ்டேஜில் அவர் ஃபோட்டோ பேனர்லாம் வச்சுருக்காங்க. இல்லை, நாங்கள் கொடியேறாத்தினாலாம் கழட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. சம்திங் ராங், ஐ டோன்ட் நோ எனிதிங். இதனிடையே பேச்சுவார்த்தை குறித்து விளக்கமளித்த LK சுதீஷ் பியூஷ் கோயல் காலையிலேயே வருமாறு கூறியதாகவும் அமாவாசை என்பதால் மதியம் வந்ததாகவும் தெரிவித்தார். பாமகவை அழைத்து கூட்டணி உடன்படிக்கை செய்ததில் வருத்தம் உள்ளதாக கூறிய அவர் அதிமுக உடனான பேச்சுவார்த்தை தொடரும் என்றார். இழுப்பறையில கிடையாது, இன்னைக்கு பேச்சுவார்த்தை எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை அது கிட்டத்தட்ட முடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. அநேகமா நாளை இல்லை மறுநாள் நாங்கள் தெரிவிச்சோம்.
தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் பொதுக்கூட்ட இடத்தில் விஜயகாந்திற்காக காலியாக வைக்கப்பட்ட இடத்தில் தமிழிசை கட் அவுட் அவசரமாக வைக்கப்பட்டது. பொதுக்கூட்ட மேடையில் இருந்த விஜயகாந்தின் புகைப்படமும் அகற்றப்பட்டது. பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்கவில்லை. ஆனால் பொதுக்கூட்டம் முடிந்ததும் மீண்டும் மீனம்பாக்கத்தில் உள்ள ஓட்டலில் பியூஷ் கோயல், தங்கமணி, தமிழிசை உள்ளிட்டோர் LK சுதீஷை சந்தித்து பேசினர். நள்ளிரவு 11:15 வரை சுமார் 4 மணி நேரம் நீடித்த அந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த முடிவும் எட்ட முடியாததால் பியூஷ் கோயல் டெல்லி புறப்பட்டு சென்றார்.